நான் என்ன பண்ண போகிறேன்னா பொட்டுக்கடலை கடலை உருண்டை பிடிக்க போகிறேன். அது எப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு பிடிச்சி காட்ட போகிறேன். இதை முன்னாடி பாவு கூட்டுறதும் இந்த பொட்டுக்கடலையை உருண்டை நமத்து போகாமல் இருக்கிறதுக்கும் இது நல்லா ஒட்டி வர்றதுக்கும் ஒரு ரகசியம் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை நான் அடுத்து போடுறேன். இப்போ இதை பாருங்கள். இதை பாருங்கள், நல்லா இருக்கா? சூடு ஆறி போச்சுங்க. ஒட்டாதுன்னு நினைக்கிறேன். பார்க்குறேன், ஒட்டி வரும். பார்ப்போம். சூடு நல்ல சூடு இருக்கப்போ பிடிச்சா ஒட்டிக்கும். எப்படி இருக்குன்னு தெரியல. நான் பிடிச்சிட்டு சொல்கிறேன் உருண்டைலாம் எப்படி இருக்கும். சரிடா. அதான் உருண்டை பிடிச்சி தட்டில் வைக்கிறதுக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். அதான் அந்த எல்லா கலரும் இருக்குல்ல, அதுதானுங்க. கை காமிச்சாலும் அதான். கை கழுவிட்டு வந்துருக்காங்க ரெடியாக சாப்பிட்றதுக்கு. பார்த்தீங்களா? பயங்கர சூடு. அது கை கால் அம்மாக்கே கை சூடு. சித்தாத்த கை பாருங்க, என்ன சிரிச்சிருக்கேன். சிரிக்கிற மாதிரி இருக்கு. இப்படிதாங்க, நல்ல சூடு இருக்கு. கையில் பிடிக்கவே முடியல, சுடுது. அதை பிடிச்சி வைக்கிறேன். பயங்கர சூடு. அதை சூடு இல்லைன்னு சொன்னால் சூடு இருக்குன்னு சொல்கிறா. அப்போது மேலோட பார்க்கறதுக்கு ஆறி போன மாதிரி இருந்தது. கை வச்சு எடுக்கும்போது தான் நல்லா சூடாக இருக்கு. சூடுடா, கையிலே தொட முடியல. நீ தொட மாட்டேன். பயங்கர சூடு. கொஞ்சம் சூடாக இல்லையா? சூடு ஆறணும். அப்புறமா பிடிப்பேன். கொஞ்சம் நேரம் போனால் சூடு போயிடும். அப்போ பிடிச்சிக்கலாம். பார்த்தீங்களா? எனக்கு அதை உருண்டை பிடிச்சி தூரம் தள்ளி உட்காரு. சுடுது பாரு. சூடு நல்ல சூடு சுட்டுடும்.